ஹலோ, வெல்கம் டு மோன் பெட்டிட் சேனல். இந்த சேனலில் நான் ப்ரிடாமினண்ட்டாக ஸ்ரீ ஆரோபிந்தோ அண்ட் தி மதரோட புக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்ரீ ஆரோபிந்தோ ஒரு மதரோட ஃபாலோவராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக கூட நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லெட்டர்ஸ் ஆன் யோகான்னு ஸ்ரீ ஆரோபிந்தோ 4 வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் த டிவைன் அண்ட் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஸ்ரீ ஆரோபிந்தோட புக்ஸை நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது என்னென்னா, கடைசியாக வர விஷயத்தை, அதாவது அல்டிமேட்டான விஷயத்தை அவர் முதல்லையே எழுதிடுவார். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் வர கிளைமேக்ஸை ஃபஸ்ட் சீன்லேயே ரிவீல் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நான் இவரோட இதில் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஐ மைட் பி ராங் ஆல்சோ. இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ. ஓகே, ஸோ டிவைன் பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இறைவன்றவர் சுப்ரீம் ட்ரூத்து. ஏன்னா அது ஒரு சுப்ரீம் பீயிங். இறைவன்லேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே இறைவனில் தான் இருக்கோம். நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைன்றது அறியாமையினால் சூழப்பட்ட வாழ்க்கை. ஸோ நம்ம இந்த அறியாமையிலேருந்து விடுபட்டு மறுபடியும் டிவைன் கிட்ட போகிறது தான் நம்ம ஆன்ம நோக்கம்னு இவர் சொல்கிறாரு. நம்ம சோலோட மெயின் பர்பஸ், சோல் இட்ஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் சோல்னு அவர் சொல்கிறாரு. டிவைனை இவர் வெவ்வேறு விதமாகவும் சொல்கிறாரு. இன்ஃபினிட் பீஸ், கான்ஷியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், பவர் அண்ட் ஆனந்தான்னு சொல்கிறாரு. இந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லேயும் இருக்கார். அதை நம்ம வெவ்வேறு விதமாகவும் பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த எல்லா பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸை தாண்டியும் அவர் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டிவைன்றது பர்சனலும் கிடையாது, இம்பர்சனலும் கிடையாது. அதாவது பர்சனல்னும் சொல்ல முடியாது, இம்பர்சனல்னும் சொல்ல முடியாது. உருவம் இல்லாதவர், அதே மாதிரி உருவம் உள்ளவர்னும் சொல்ல முடியாது. இதெல்லாமே வெவ்வேறு டிஸ்டிங்ஷன்ஸ். நம்ம அப்படி அவர் எதுலேயுமே பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ டிவைன் கான்ஷியஸ்னஸ் பற்றி சொல்கிறாரு. டிவைன் கான்ஷியஸ்னஸ்ன்றது ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸை தான் குறிப்பிடுது. ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைன்றது இக்னரன்ஸில் சூழப்பட்ட வாழ்க்கை. அதாவது அறியாமையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம லோவர் நேச்சரை தான் ஒபே பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். அதே இந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாமே டிவைன் தான். அதாவது டிவைன் மட்டும்தான் இருக்கார். அவர் டிவைன் அலோன் எக்ஸிஸ்ட். ஏன்னா எல்லாமே டிவைன் தான். நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பில்டிங், நம்ம குடிக்கிற தண்ணீர், செடி கொடிகள், பார்க்குற ஜனங்கள் எல்லாருமே டிவைன். எல்லாமே இறைவன்ற எல்லாமே இறைவன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிடுவோம். இந்த கான்ஷியஸ்னஸ் உதவியோடு நம்ம அறியாமையிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டு, அதே மாதிரி லோவர் நேச்சர்லேருந்து விடுபட்டு டிவைன் அண்ட் டிவைன் கான்ஷியஸ்னஸோடு இணைஞ்சிருவோம். அதே நம்ம அறியாமையில் இருந்தோன்னா இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னே நம்மளுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காது, அந்த அவேர்னஸ் இருக்காது. ஸோ நம்ம லோவர் நேச்சரை மட்டும்தான் ஒபே பண்ணி போயின்ட்டுருப்போம். அதாவது அடிபணிஞ்சு போவோம். இந்த லோவர் நேச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பீயிங்லே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. பீயிங்னா ஜீவன். நம்ம ஜீவனில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஆன்மான்றது ஒரு ஹையஸ்ட் பார்ட்டு. அதே மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ், ஃபிசிக்கல், இது எல்லாமே லோவர் பார்ட்ஸ். ஸோ நம்ம உடம்போட நீட்ஸு, ஆசை, இதுக்கு அடிபணிஞ்சு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். இது எல்லாமே நம்ம பீயிங்ஸை பற்றி நான் கிளியராக அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் உண்மையாக இருக்கும் இந்த உலகத்தில், உண்மையாக எந்தெந்த விஷயம் இருக்கும், ட்ரூத்துன்றது டிவைன் கான்ஷியஸ்னஸோடு நேரடி வெளிப்பாடுன்னு இவர் சொல்கிறாரு. டிவைன், அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார். ஆனால் இந்த வேர்ல்டுன்றது இக்னரண்ட்டான வேர்ல்டு இது. அதாவது நம்ம அறியாமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே இறைவன்லேருந்து செப்பரேட் ஆகி தான் வாழ்கிறோம். எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஈகோன்னு இருக்கும். அதாவது பர்சனலாக ஈகோன்னு இருக்கும். நம்ம இப்போ எல்லாருமே ஈகோவோடு சொல்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நம்ம
நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதோட கைடன்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இறைவனோட பேச்சை கேட்காம நம்ம ஈகோவோட பேச்சை தான் கேட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லாருமே இறைவன் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஈகோன்றது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிட்டு நம்ம ஒரு கரெக்ட் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுருவோம். எல்லா விஷயமும் எல்லா வஸ்துவும் டிவைனில் தான் இருக்குது. டிவைன் எல்லா விஷயங்களும் எல்லா திங்ஸும் டிவைன். ஏன்னா எல்லாத்துலேயுமே டிவைன் தான் இருக்கார். ஆனால் அது மறைமுகமாக இருக்கார், ஒரு நேரடியாக வெளிப்படலை. எப்போ நம்ம மனசு ஒரு விஷயத்தை நோக்கி போகுதோ, அதாவது எனக்கு இப்போ ஒரு ரோஸ் ஃப்ளவர் பார்க்குறேன், அதை பார்த்த உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஆசை ஏற்படுது அது மேலே அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டிவைன் கான்ஷியஸ்னஸ்னால் எனக்கு அந்த ஆசை வராது. அதோட தோற்றத்தை பார்த்து தான் அந்த ஆசை இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு வெளி தோற்றத்தை வச்சு ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு மட்டும் நம்ம அதை வேல்யூ பண்ணுறது, இல்லைன்னா அது மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஒரிஜினலாக டிவைனை மீட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம இறைவனை சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எங்கே டிவைன் இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கும். ஆனால் அது மறைஞ்சிருக்கும், அங்கே இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.